அன்பான இறைமக்களே, புனித அந்தோனியார் தாமே ஜெபித்ததாக இந்த நூலில் குறிப்பிடப்படும் இந்த அழகான ஜெபத்தை இறைவனின் ஞானத்தையும் தூய ஆவியின் வழி நடத்துதலையும் வேண்டியும் நம் தேவைகளை ஒப்புக்கொடுத்து நாமும் இப்பொழுது பக்தியுடன் ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்போம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். உலகின் ஒளியே, நித்திய பிதாவே, அறிவையும் ஞானத்தையும் அளிப்பவரே, ஆதியிலிருந்து அனைத்தையும் அறிந்தவரே, இருளையும் ஒளியையும் உண்டாக்கினவரே, ஞான வரங்களை வாக்கு கெட்டாத விதமாய் வழங்கும் பரிசுத்த வல்லலே, முது சத்தியத்தை வெளிப்படுத்தி நிலைநிறுத்த கூறிய வாள் போல் என் இதழ்களை நடத்தி அருளும். ஓ ஆண்டவரே, உமது அற்புதங்களை அனைவருக்கும் அறிவிக்கவும் அன்பிற்கு ஒத்ததாக என் வார்த்தைகள் அமையவும் அருள் புரியும். ஓ இறைவா, உமது உண்மைகளை என் இதயத்தில் சரியாக உணரவும் என் மனதில் நன்றாக நினைக்கவும் என் ஆத்துமத்தில் செம்மையாக தியானிக்கவும் உமது தூய ஆவியை எனக்கு தந்தருளும். இரக்கத்துடனும் ஞானத்துடனும் பேச எனக்கு உற்சாகத்தை அளித்து உமது அருளை வரவிடும். நான் பக்தியாகவும் பரிசுத்தமாயும் அன்புடனும் வாழ ஆதி முதல் அந்த வரை எனக்கு ஞானத்தை கற்பித்து நடத்தி அருளும். உமது அருள் எப்பொழுதும் என்னை நல்வழி காட்டி என் சிந்தனையையும் என் புலன்களையும் திருத்தி நடத்தி எனக்கு உதவி புரிவதாக. உமது கரை காணா கருணையால் விண்ணக ஞானம் இப்போது என்னை நிரப்புவதாக. ஆமேன். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஆவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பான இறை மக்களே, இந்த அழகான ஜெபத்தை அந்தோனியார் அவரே சொன்ன இந்த ஜெபத்தை உங்கள் அன்றாட ஜெப வாழ்வில் எப்பொழுதும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வேண்டுதல் செய்வதற்கு முன் பக்தியோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை ஜெபியுங்க. புனித அந்தோனியார் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவார். நம்மளுடைய துன்ப துயர கஷ்டங்களிலிருந்து நம்மளை மீட்டருளுவார். இறைவன் தமது திருவுளத்தின்படி உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தேவைகளையும் உங்கள் எல்லா செயல்களையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தருள்வார். ஆமேன். இன்னொரு ஜெபத்தோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமேன்.